மறைக்கல்வி மூலம் மனித நேயத்தையும் சமூக பணி வழியாக சமத்துவத்தையும் ஆசிரியர் வேதிகளை உருவாக்கி திரு அவையை கட்டி எழுப்பினார். அவரது கடின உழைப்பும் புனிதமிகு வாழ்வும் நம்பிக்கை வாழ்வில் வளர்ந்து மறைத்தூது பணிகளை ஆற்றிட துணை நின்றன. உண்மையை நேசித்தன. உண்மைக்காக வாழ்ந்தேன், உண்மையை காண செய்கிறேன் என்று வாழ்ந்த உம் அடியார் தாமஸ் கவான் டபி அருட்பணியாளரை உம் புனிதர்களின் தோழமையில் சேர்த்து அருளாளர் நிலைக்கு உயர்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இல்லாமல் இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் இந்த நேரத்தில் பாரு பூசு வச்சாரு, எதுவுமே நம்ம சாயந்தரத்தான் பூசு வைப்போம் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் இந்த இடம் தெரியும் இல்லையா, நம்ம மக்கள் தெரியும். இங்க பல பேர் பூசா வந்திருக்கிறாங்க, இருட்டில் அவர் கூட்டு வந்தா ஒன்றும் தெரியாது. அதனால்தான் இந்த காலையில பூசு வச்சது. அதுவும் ஏன் 7 மணிக்கு, இப்ப வெயில பாருங்க, அதனாலதான் 7 மணிக்கு வச்சது. அதனால இப்படி பேசிதான் இந்த 7 மணிக்கு திருப்பலி நாம ஏற்பாடு செய்தோம். ஆனா அதிகமான வெயில் இல்லை இந்த நேரம் வரைக்கும். எனவே எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி நமக்காக என்று பரிந்துரைக்கின்ற நமது பாதுகாவல் நங்கை நாகி புனித பெருநாய் அன்னைக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் நம்முடைய பேராயருடைய தலைமையில அருட்பணி தேவசகாவியருடைய வழிகாட்டுதல்ல ஜபக்குழுவானது ஒவ்வொரு மாதமும் இந்த சனிக்கிழமையில் அவங்க வெவ்வேறு இடங்களில் திருப்பலி நிறைவேற்றி ஜபித்துக் கொண்டு வருகின்றார்கள் அவருடைய இறைத்துதர் பட்டத்திற்காக. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு இந்த வாய்ப்பினை இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஜபக்குழு வழியாக. எனவே பேராயர்களுக்கும் அருட்பணி தேவ சகாயம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இந்த திருப்பலி நமக்காக நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய விக்கிரவாண்டி சான்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குநர் தந்தை அருட்பணி மெஸ்ஸியா அவர்கள். அவரோடு இணைந்து திருப்பலியில் நாம் அற்புதமான ஒரு மறைவுரை வழங்கியவர் சத்தியமங்கலத்தினுடைய பங்கு தந்தை அருட்பணி சிறில் அவர்கள். எனவே 2 அருட்தந்தைகளுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அன்பிய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னோடிகள், நான் இவர்களை பார்த்தா வளர்ந்தேன். நம்மளுடைய குருமடத்துல என்னுடைய சீனியர்கள் இவர்களை பார்த்தா வளர்ந்த அண்ணன் பெரியவர், அதுக்கடுத்து சிறில் பாதர், அவர் பார்த்தா வளர்ந்தோம். எனவே இந்த நாள்ல இந்த இருவர் இங்கு வந்து திருப்பி நிறைவேற்றி பெரு மகிழ்ச்சி. எனவே அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அருட்பணிகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதற்கடுத்தபடியாக இந்த திருப்பலிக்கான அனைத்து ஏற்பாடுகள் மேற்கொண்ட நம்முடைய பங்கினுடைய அருள் சகோதரிகள், நம்முடைய வேதியர் மற்றும் பாடற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பீட பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி அமைப்பு செய்து கொடுத்த சாஸ்தா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சிறப்பாக நம்முடைய பீட பணியாளர்கள் ஒவ்வொரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் இந்த இடத்திற்கு வந்து இந்த அருட்பணி டப்பியருடைய புகழை நமக்கு சொல்லி பறைசாற்றிய ஜபக்குழை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நன்றி சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனா பெரிய ஒரு பாராட்டு பத்திரமே எங்களுக்கு நாம் எழுதுறோம். ஏனென்றால் மிக ஒரு கடினம் அனைத்து ஏற்பாடு மேற்கொண்டார்கள். இதில் முதன்மையாக நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, யாருக்கு? டப்பி நகர் மக்களுக்கு தான். அன்பிய பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுங்க. அவருடைய பேரை தாங்கிய காரணத்தினால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன், ஒரு சனிக்கிழமை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ பாஸ்டர் பார்த்துட்டு போனேன். பார்த்துட்டு ஒவ்வொரு வந்தாரு, நான் ரெடி பண்ண போங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இப்படி பார்க்குறேன், உள்ள நுழையவே முடியல. நானும் ஒரு சின்ன பையன் வந்து அவ்வளோ காடு, இந்த இடமே அவ்வளோ இருந்துச்சு. அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு வர அவ்வளோ கிளீன். எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நேரத்தில் அவங்க கிளீன் பண்ணாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துறாங்க சொல்லலாம். நான் வந்து செய்யும் சொல்ல மாட்டேன், இது ஒரு அதிசயம். ஏன்னா இந்த இடத்துல பணி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையிலிருந்து சின்ன பிள்ளைங்களிலிருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த இடத்துல பணி செய்தார்கள். இந்த திருப்பலிக்கான அந்த உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பு மட்டுமல்ல, பொருள் அளவிலும் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா நமக்கு அவங்க உணவு ஏற்பாடு செய்திருக்காங்க, மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன குருக்களுக்கும் ஜபக்குழுக்கும் நான் சாப்பாடு செஞ்சுக்கிறேன்னா அப்படி சொன்னேன். இல்ல ஃபாதர்,
இது நாங்க சிறப்பிக்கிறோம், நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமான உணவையும் அவங்க செய்திருக்கிறாங்க. நீ பல்வேறு வகையில உடல் உழைப்பு, பொருளுதவியை, ஜெப உதவி கொடுத்த டப்பி நகர் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இந்த ஜெபக்குழுவின் சார்பாக, பேராயரின் சார்பாக மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியை நம்முடைய திருப்பலியினை நேரலையாக ஒளிபரப்பு செய்கின்ற சத்தியமங்கலம் சென்ட் ஆண்டனி சர்ச்சினுடைய மீடியாவிற்கும், நம்முடைய நங்காத்தூர் நங்கை மீடியாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் வழியாக திருப்பலி பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் பொருளுதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த உணவுக்கான மல்லிகை பொருட்கள் பெற்றுக் கொடுத்த திரு வினான் ஆசிரியர், மாலா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உணவுக்கான அரிசியினை கொடுத்த திரு தயாளன் பிரான்சிஸ்கா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உணவை சமைத்து கொடுத்தவர்கள் திரு விமல் ஜெசிந்தா குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பொருளுதவி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்கா மாலா ரூபாய் 500, பிள்ளைகள் ஜாக் ஜோனா ஆன்சி சார்பாக 500, அருள் சோனியா தர்ஷிகா சார்பாக 500, ஆரோக்கியசாமி சகாயமேரி ரூபாய் 500, செபஸ்டின் விக்டோரியா ரூபாய் 500, விமல்ராஜ் கரோலின் ரூபாய் 500. எனவே பொருளுதவி கொடுத்த ஒவ்வொரு நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சொல்லணும்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், எல்லாருக்கும் செய்ய முடியாது. முதன்மையாக இடத்தை தூய்மைப்படுத்துவதற்கு வழிநடத்திய அந்த அன்பின் பொறுப்பாளர்கள் நம்முடைய வார்டு மெம்பர் பாஸ்கரனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு முன்னாடி வாங்க. செபஸ்டின், ரதி ஜோலி, பிரான்சிஸ்கா, பாஸ்கரன் அந்த அருட்தந்தை அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய மரியாதையும் நன்றி தெரிவிப்பார்கள். இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் உதவி செய்த அன்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர் திரு வாசா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கைத்தறி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் இந்த திருப்பலி நடக்கின்ற சமயத்துல இதே ஆர்வத்தோடு இன்னொரு காலங்கள் ஓரளவு மாலையில வச்சுக்கலாம். அதாவது ஆர்வத்தோடு அனைவரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து அருள்பணி அவர்களுக்காக நாம் தப்பியவருடைய அவர் வரல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இந்த திருப்பலிக்காக உழைத்து ஜெபித்த பொருளுதவி செய்த ஒவ்வொரு நல்ல உலகம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.